இன்னைக்கு டே 4 அடிவேர் தொப்பை குறைக்கிறதுல. ஸோ பிளட் டெஸ்ட் பத்தி சொல்லியிருக்கிறேன், யூரின் கல்ச்சர் டெஸ்ட் சொல்லியிருக்கிறேன், பிளஸ் சில உணவுகளோட கேலரி சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று, நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கு உடம்புல கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவை. அது என்ன எக்ஸசைஸ்னா ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ். முதல்ல ஒரு நிமிஷம் வேகமா நின்ன இடத்துல நடங்க, இல்ல 100 ஸ்டெப்ஸ் கடகடன்னு ஏறணும். வெயிட் கூட இருக்கிறவங்க கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் டெய்லி 2 நிமிஷம் நின்ன இடத்துல ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப ஆக்டிவா செய்யறதுக்கு உங்க உடம்ப ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இது ரொம்ப அவசியம். இதனால என்னென்ன பயன் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஹிட் எக்ஸசைஸ்னால 2 நிமிஷம் செஞ்சா போதும். பட் அந்த 2 நிமிஷம் நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க உடம்புல இருக்க கொழுப்பு அது எரிக்கிறதுக்குள்ள தன்மை இருக்கு. ஸோ வேகமா ஒரு மாடிப்படிக்கல் ஏறின்னு வச்சுக்கோங்க, நீங்க முடிச்ச பிறகு கூட உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பு உடம்பு அது எடுத்துக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை. அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஸ்கிப்பிங்கோ இல்ல 2 நிமிஷம் ஒரே இடத்துல வேகமா வாக் பண்ணிருச்சு, லைட்டா ஸ்வெட் ஆகும், ஹார்ட் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட். ஸோ கொழுப்பு எரியறதுக்கு நீங்க 45 நிமிஷம் நடக்கிறத விட 2 நிமிஷம் வேகமா ஏதாவது செய்யணும். ஸோ ஸ்கிப்பிங், மாடிப்படி கிடுகிடுன்னு ஏறுது. ஸோ இது ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ். அதுல அடுத்தது என்னன்னு பார்ப்போமா. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் தேவை கிடையாது, நம்ம உடம்பே போதும். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் புதுசாக வாங்க வேண்டாம். எப்போ வேணாலும் செய்யலாம். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் செய்யலாம், இல்லை உங்களுக்கு சோர்வாக இருக்கும்போது தூக்க வர நேரத்தில் அந்த மாதிரி செய்யலாம். எப்போனாலும் அது செய்யலாம். இந்த டைம் தான் அந்த டைம் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. எப்போ வேணாலும் உங்கள் உடம்புக்கு தேவைப்படுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை, ஃபிட்னஸை பக்காவாக ஆக்கும். படிப்படியா 21 நாள்லயே ஃபிட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆவீங்க. உடம்பே நல்ல ஒரு தெளிவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. வெயிட் நிறைய குறைவீங்க, ஆனா மசில் ஆரோக்கியமாகும். ஸோ அதான் மெயின் திங். நம்ம நிறைய பேர் உணவு கட்டுப்பாடுல இருக்கிறாங்க, இல்ல எக்ஸசைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி செய்யறாங்க. அவங்க என்ன ஆகுனா அவங்க உடம்புல இருக்கிற மசில், மாம்சம் அது குறைய ஆரம்பிக்கும். ஸோ மாம்சத்தை உடம்பு எடுத்துக்கூடாது. ஸோ கொழுப்பு தான் எரியணுமே தவிர மாம்சம் உடம்புக்கு அதிகமாகும். நீங்க பண்றதுனால கால், தொடை அங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாகும். ஸோ ஹிட் இந்த 21 நாள்ல இன்னைக்கோ நாளைக்கோ பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் படிப்படியா அதை பில்ட் பண்ணிடலாம்.